ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு மினி விலாக் தான். இது வந்து நேற்று எடுத்த விலாகு. இதில் எதுக்காக இந்த மட்டனை ஃபஸ்ட்டில் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில், அதாவது நேற்று எங்கள் வீட்டில் என்னென்னா, தங்கச்சி பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்போம். தங்கச்சி பொண்ணுக்கும் மருமகனுக்கும் நாங்கள் வந்து விருந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் நான் கூப்பிட்றேன் லேட்டாக. நான் எப்போவோ கூப்பிடுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகிட்டே போயிட்டு, சரி இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே லீவு, அதனால் எல்லாரையும் வர சொல்லணுங்கிற ஒரு ஆசையில் தங்கச்சி பொண்ணு, மருமகன், அப்புறம் அக்கா பையன் எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே வர்றதுக்காக எப்படியும் ஒரு 11 to 12 o'clock அந்த மாதிரி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்னிங் 9 o'clock எல்லாம் போய் மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து நான் சரி முதல்ல வந்து மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா அந்த மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இது வந்து வீடியோ பார்த்திங்கன்னா இது நானே எடுக்கிறேன்னா, ஆக்சுவலாக பசங்கள்லாம் வந்து அவன் ஒரு வேலையில் இருந்ததுனால அவங்க இன்றைக்கி எடுக்க முடியல. சரி நம்ம தான் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து ட்ரைபேட் வச்சுலாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி இனிமேல் நானும் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். பட் இது கையிலே எடுத்தேன். ஆனால் ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது, அந்தளவுக்கு எனக்கு எடுக்க வரல. பட் ஓகே, இதை ஒரு சும்மா அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணுறேன். நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? பிள்ளைங்களுக்கு எப்படின்னா, மட்டன் குழம்புல வந்து கட்டாயமாக உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி எலும்பு கொஞ்சம் கறி அதோடு தான் போடுவேன். மற்றபடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பீஸ் எல்லாம் தனியாக வச்சு அவங்களுக்கு அதை ஒரு மாதிரி சுக்கா மாதிரி தனியாக வறுத்து கொடுத்தா அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அந்த மாதிரி தான். அதனால் குழம்பு தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல குழம்பு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? இது கூடவே நான் மட்டனையும் அவிச்சு வச்சுட்டேன். தனியாக வந்து அதை ஒரு சுக்கா பண்ணணுன்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. கடகடன் வேலை செய்யணுங்கிறதுக்காக பாயாசம் ஒரு பக்கம், அப்படி இப்படி நிறைய வேலை இருந்துச்சு. பாயாசம் பண்ணோம். அப்புறமா பிரியாணி மட்டும் ஹோட்டலில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். மற்ற ஒயிட் ரைஸு, அப்புறம் பாயாசம், அப்புறம் ரசம் வச்சோம், மட்டன் குழம்பு, வேறு என்ன பண்ணேன், கோஸு பட்டாணி போட்டு ஒரு பொரியல் பண்ணோம். எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சைடில் ரைஸ் வச்சுருக்கேன்னா, இதில் வந்து மட்டன் வந்து அவிச்சு வச்சுட்டேன். அதை வந்து சுக்கா பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அதாவது வந்து கட்டாயமாக கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வேலை வந்துட்டா, அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஏன்னா இந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் இஷ்டமாக செய்வாங்க. அதனால் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து சுக்கா வைக்க நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்காக நான் போனங்கிறத காமிக்கிறேன் பாருங்களேன். இவங்க அதுக்குள்ளே வந்து அந்த சுக்காவெல்லாம் ரெடி பண்ணி அவங்க மீதி உள்ள இதெல்லாம் நான் வச்சுட்டு போன மீதி வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் எதுக்காக அவங்களுக்கு அந்த வேலை செஞ்சாங்கன்னு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து திடீர்னு எல்லோரும் வந்து வீட்டுக்கு முன்னால் மைக்கில் சொல்லிட்டே வந்தாங்க, இப்படி பொங்கலுக்கு கிஃப்ட்டு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 days பேக் வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பொங்கல் கிஃப்ட்டு. வருஷம் கொடுப்பாங்க. அதனால் போன வருஷம் வந்து ஒரு இட்லி கொண்டா கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போனாங்க. நாங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கோமா, அவசரமாக வாங்கன்னு சொன்னோடனையும் அப்படி தப்பாக நினச்சிக்காங்க. நான் எப்போவுமே சாரியில் நீட்டாக வருவேன். வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கப்போ வாங்கன்னு கூப்பிட்டோன்னையும் வீட்டுக்கே வந்து அழகாக கொடுத்துட்டு ரொம்ப கைண்டாக பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே போய் இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப இந்த ஒர்த்தாக கொடுத்துருந்தாங்க. எனக்கும் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுக்குள்ளே 2 டோக்கனுக்குள்ளதை என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தால் தங்கச்சி வந்துட்டா. பார்த்தீங்களா, தங்கச்சி ஃபேமிலி ஃபஸ்ட்டில் வந்தாங்க. அதெல்லாம் என்னால் வீடியோவை எடுக்கவே முடியல. தங்கச்சி வந்துட்டா, அக்கா பையன் வந்தாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கேதரிங் வந்து ரொம்ப இஷ்டப்படுவோம். நாங்கள் எப்படியும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது எல்லோரும் கேதர் ஆகும். எங்கேயாவது போய் ஒரு இடத்துலையாவது மீட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து அப்படி இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். ஸோ எல்லோரும் வந்து உட்காந்து அடுத்தாப்புல பேசிவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து மருமகன், அது வந்து தங்கச்சி பொண்ணு, ஓகேங்களா? அவங்களுக்கு தான் சாப்பாடு ஃபஸ்ட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எங்கள் வீடியோஸை ரெகுலராக நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்கா பையன், தங்கச்சி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து வரல. ஏன்னா தங்கச்சி பையனுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்குங்கிறதுனால லாஸ்ட் டைம் வந்து அவங்க கொஞ்சம் வர முடியாமல் போச்சு. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. பிரியாணி மட்டும் ஹோட்டலில் தான் நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. மற்றபடி சிக்கன் 65 நாங்களே எல்லாமே பண்ணிட்டோம். வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அத்தான் வந்து பிரியாணிலாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம். அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஒரே பரபரப்பாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
பிள்ளைங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சாச்சா. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் அக்கா தங்கச்சி நாங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து நாங்கள் சாப்பிட உட்காந்துருந்தோம். அதில் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது பாயாசம். எப்போவுமே எங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அன்றைக்கி பாயாசம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே நாங்கள் கூட பார்த்திங்கன்னா பாயாசத்தை தான் ரொம்ப இஷ்டமாக நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் பாருங்களேன். அக்கா வந்து போதும் நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா அதாவது PlayStation 5 இருக்குது, அதை வச்சு உட்காந்தாங்க. மணிக்கணக்காக விளையாடிக்கிட்டே இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்துட்டு. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக உட்காந்து அந்த கேமில் எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான், என் தங்கச்சி, எங்கள் அக்கா 3 பேரும் நாங்கள் எங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டு நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸை நாங்களும் நல்லா ஃப்ரீயாக பேசி முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock ஆகிட்டு, சரி கொஞ்சோண்டு நம்மகிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சு. காலிஃப்ளவரை வந்து பஜ்ஜி மாதிரி போட்டுட்டு டீ வந்து ரெடி பண்ணிட்டேன். எல்லோரும் வேண்டாம் வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் சரி கொஞ்சமாக வந்து செய்யலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சமாக செஞ்சுட்டு மொத்த குடும்பமாக உட்காந்து கதை பேசிட்டு. இதில் வந்து ஒன்று சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா மட்டும் தான் இதில் மிஸ்ஸிங். அது எங்களுக்கு எப்போவுமே அம்மா அப்பா கூட இருக்கும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டு இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன ஒரு 2 weeks பேக் தான் அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு ஊரில் விட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ அம்மா அப்பா திரும்ப உடனே வர முடியல. அம்மா அப்பா மட்டும் தான் மிஸ்ஸிங். மற்ற நான், அக்கா, தங்கச்சி எல்லாருமே வந்துருக்கு பாருங்க. அங்கே பாருங்களேன் எப்படி விளையாடிட்டு. இதே தான் எங்கள் வீட்டில் சேர்ந்தாச்சுன்னா ஒரே கத்தல் விளையாட்டு, ஒரே ஜாலியாக பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களுக்கு 5 மணி ஆகிட்டு. சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் தங்கச்சி ஃபேமிலி கிளம்பிட்டாங்க. தங்கச்சி கிளம்புனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டில் வந்து தம்பி கிளம்பிட்டான், அக்கா பையன் கிளம்பிட்டான். ஃபஸ்ட்டில் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. அதாவது சொல்லலை, அதாவது நம்ம வீடியோ எடுத்து எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு நினைப்போம். பட் அந்த டைமில் நம்மளால் அந்த என்ஜாய்மெண்ட்டில் எதுவுமே பிள்ளைங்களும் வீடியோ எடுக்க மாட்டேங்குது, நாங்களும் வீடியோ எடுக்க மறந்துடுவோம். இது வந்து அவள் போய் ஒரு 10 minutesல அக்காவும் கிளம்பிட்டா. எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அனுப்பணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.